தமிழ்நாட்டினுடைய சுற்றுலா தலங்களை எப்படி மேம்படுத்த முடியும், எப்படி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க எல்லா இடங்கள்லையும் நேரடியாக சென்று இங்க தங்கி இருந்து பார்க்கக்கூடிய அளவுல அவங்கள வந்து நல்ல பாதுகாப்பா இங்க வந்து செல்லக்கூடிய அளவுல நிறைய திட்டங்களை நாங்க அறிவிக்கிறோம். கடந்த ஆட்சியில் வந்து மதுரை ராமேஸ்வரம் இடையில வந்து ஹெலிகாப்டர் சுற்றுலாத்தலத்துக்கு அமைக்கப்படும் ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதை ஏதாச்சும் நீங்க கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதான் அது வந்து அதை முழுமையா அதை ஸ்டடி பண்ணி தான் சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம இங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தில் ஒரு 3-4 திட்டங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் முறையாக ஆய்வு செய்து, ஏன்னா அதனால எல்லாமே ஸ்டடி பண்ணி அதையும் அந்த திட்டங்களை பொறுத்தவரை நல்ல திட்டங்கள், அதையும் நாங்கள் முழுமையாக அந்த திட்டங்களை அறிவிக்கிறது மாதிரி இருக்கும். இல்ல, அதான் அந்த பூண்டி அப்புறம் இது பழவேற்காடு, ஏன்னா அதுல வந்து ஒரு பெரிய பறவைகள் சரணாலயம், அதுல அந்த இடத்தையும் எப்படி அவங்க அது சம்பந்தமா தான் கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதையும் முழுமையா ஆய்வு பண்ணி அதை என்னெல்லாம் பண்ண முடியும், நாங்க இருக்கக்கூடிய ரியல் பொசிஷன் என்ன, அதை பார்த்து அதை எப்படி மேம்படுத்த முடியும் உள்ளதை வரக்கூடிய காலத்துல அது நிச்சயமா இல்ல. இன்னைக்கு வந்து நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். இந்த கவர்னர் உரை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் சுற்றுலாத்துறை மூலம் நடக்கக்கூடிய ஆன்கோயிங் ஒர்க், அந்த பணிகளை வந்து பார்க்கும்போது இந்த இதுல கள ஆய்வு பண்ணி இங்க என்னென்ன பண்ணணும்ன்றதை ஸ்டடி பண்ணி நிச்சயமாக நல்ல ஒரு சுற்றுலாத்துறை, நல்ல ஒரு மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு நல்ல சுற்றுலா மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். இல்ல, அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். காங்கிரஸும் அதை நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாடு விவசாயிகளின் உரிமை பாதுகாப்பதற்கு நாங்கள் வந்து அதை எந்த காலகட்டத்திலும் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. இங்க இருந்து ஒரு படி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வெள்ளை அறிக்கை ஆமா, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவியை துறக்குது நான் தயாராக இருக்கேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.